அக்ஷய லக்ன பதவி ஜோதிட முறையில ஒரு ஜாதக ஆய்வு நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா, "நான் வீடு கட்டுறதுக்கான யோகம் எனக்கு இருக்கா? என்னால முடியுமா? எனக்கு அந்த வாய்ப்பு இருக்கா?" அப்படின்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ சூரிய பகவான் இவங்க ஜாதகத்தில எங்க இருக்காங்கன்னா, ஏஎல்பிக்கு 5ஆம் இடத்துல இருக்காங்க. 5ஆம் இடம் அப்படின்னும்போது, இவங்களுடைய சிந்தனை, செயல் எல்லாமே வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கான எதிர்கால திட்டம் போடுற அந்த விஷயங்களா தான் இருக்கும். ஸோ 4ஆம் பாவம் இவங்களுக்கு விருச்சகம். விருச்சகத்தினுடைய அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் ஆகுறாரு. செவ்வாய் பகவான் இவங்களுக்கு லக்னத்திலேயே இருக்கிறதுனால, வீடு கட்டுற யோகமும், வாய்ப்பும் இவங்களுக்கு தேடி வந்து அமையும். ஸோ 6ஆம் இடத்துல இருக்கும்போது, கண்டிப்பா இவங்க இந்த வீடுங்கிற ஒரு விஷயத்துக்கு கடன் வாங்கி இவங்க வீடு கட்டுற மாதிரியான அமைப்பு இவங்க ஜாதகத்துல இருக்கு. எனக்கு இந்த வாய்ப்பு எப்போ வரும்? நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? இது எப்போ நான் கட்டி முடிப்பேன்? அப்படின்னு நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரியான துல்லியமான விஷயங்கள வந்து நம்ம இந்த ஏஎல்பி முறையில மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. வணக்கம். நான் ஏஎல்பி ஜோதிடர் காயத்ரி சங்கர். அக்ஷய லக்ன பதவி ஜோதிட முறையில ஒரு ஜாதக ஆய்வு நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா, "நான் வீடு கட்டுறதுக்கான யோகம் எனக்கு இருக்கா? என்னால முடியுமா? அந்த தருணம் வந்துருச்சா? என்னால இப்போ நான் இது செய்யக்கூடிய நேரம் நல்லா இருக்கா? எனக்கு அந்த வாய்ப்பு இருக்கா?" அப்படின்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து வயது இப்போ 45 நடக்குது. ஸோ நம்ம அக்ஷய லக்ன பதவி முறையில ஜோதிடம் பார்க்குறோம் அப்படின்னாலே, இதனுடைய சிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா, லக்னம் வந்து வளர்ந்து, இவங்க வயதுக்கு ஏற்ப இப்ப இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பிறந்த லக்னம் மேஷம். இப்போ இவங்களுக்கு வயதுக்கு 45ங்கிறதுனால, இப்போ இவங்களுடைய லக்னம் வந்து சிம்மமா இருக்கு. ஸோ சிம்மம்ன்னும்போது, நம்ம அதிபதி வந்து சூரிய பகவான் எடுத்துப்போம். ஸோ சூரிய பகவான் இவங்க ஜாதகத்தில எங்க இருக்காங்கன்னா, ஏஎல்பிக்கு 5ஆம் இடத்துல இருக்காங்க. 5ஆம் இடம் அப்படின்னும்போது, இவங்களுடைய சிந்தனை, செயல் எல்லாமே வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கான எதிர்கால திட்டம் போடுற அந்த விஷயங்களா தான் இருக்கும். ஸோ இப்போ எனக்கு வீடு கட்டுற யோகம் இருக்கா? அப்படின்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ வீடு கட்டுறோம் அப்படின்னா, நம்ம 4ஆம் பாவம் எடுத்துக்கணும். ஸோ 4ஆம் பாவம் இவங்களுக்கு விருச்சகம். விருச்சகத்தினுடைய அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் ஆகுறாரு. செவ்வாய் பகவான் இவங்களுக்கு லக்னத்திலேயே இருக்கிறதுனால, வீடு கட்டுற யோகமும், வாய்ப்பும் இவங்களுக்கு தேடி வந்து அமையும். அதனால அதேபோல 4, 9க்கு உண்டான ஆதிபத்தியம் ஆகுறாரு செவ்வாய் பகவான். ஸோ செவ்வாய் பகவான் இவங்களுக்கு லக்னத்தில இருக்கிறதுனால, இவங்களுடைய பூர்வீக சொத்து, அதாவது அம்மா வழியோ, இல்ல அப்பா வழியோ சார்ந்த பூர்வீக சொத்து வந்து இவங்களுக்கு அதன்ல வந்து வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு, அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஏஎல்பி நட்சத்திர புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா, பூரம் 3ஆம் பாதம் போயிட்டுருக்கு. ஸோ பூரம் 3 இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் அதிபதி ஆகுறாரு. ஸோ சுக்கிரன் வந்து இவங்க ஜாதகத்தில ஏஎல்பி க்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ 6ஆம் இடத்துல இருக்கும்போது, கண்டிப்பா இவங்க இந்த வீடுங்கிற ஒரு விஷயத்துக்கு கடன் வாங்கி இவங்க வீடு கட்டுற மாதிரியான அமைப்பு இவங்க ஜாதகத்தில இருக்கு. எனக்கு இந்த வாய்ப்பு எப்போ வரும்? நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? இது எப்ப நான் கட்டி முடிப்பேன்? அப்படின்னு நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து பூரம் 3 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நவாம்ச புள்ளி வந்து இவங்களுக்கு எதிர்கால கர்மாவா இருக்கு. ஸோ இவங்களுக்கு நட்சத்திர புள்ளி மாறும்போது, கண்டிப்பா இவங்களுக்கு நிகழ்காலத்தில வரும். ஸோ அப்போ 18 ஜூன் 2027க்குள்ள இந்த விஷயம் வந்து இவங்களுக்கு கண்டிப்பா கைகூடும். அதுக்குள்ள இந்த வீடுன்ற விஷயம் இவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். கட்டி முடிப்பாங்க. அப்படின்னு நம்ம தீர்க்கமா சொல்லியிருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரியான துல்லியமான விஷயங்கள வந்து நம்ம இந்த ஏஎல்பி முறையில மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லக்னம் நகருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சு, அந்த வயதுக்கு ஏற்ப ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஏற்ப நம்மளுடைய லக்னத்த வந்து மாத்தி, அதுக்குண்டான பலன வந்து நம்ம சிறப்பா சொல்லும்போது, ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையோட ஈக்குவலா வந்து பார்த்தீங்கன்னா, அத நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியுது. அது கண்கூடா வந்து நம்மளுக்கு தெரியுது. என்னோட லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோட இந்த ஏஎல்பி ஜர்னி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருந்தது. காரணம் என்னன்னா, எல்லாமே வந்து சரியா எனக்கு அமைஞ்சது. ஏன்னா, லக்னம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து இங்க ப்ளே பண்ணிட்டுருக்கு. ஏன்னா, இன்னுமே வந்து நம்ம வந்து பிறந்த லக்னத்த வச்சு பலன் பார்த்து, அத பலன் சொல்லி, அது நெறைய பேருக்கு வந்து தவறா போய்க்கிட்டு இருக்கு.
ஸோ நம்ம வயதுக்கேற்ப லக்னம் நகருது அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு நிரூபிச்சிருக்காங்க. நம்ம கண் முன்னாடி நெறைய விஷயங்கள் வந்து தெளிவா தெரியுது. இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த முறைய வந்து நீங்களும் கத்துக்கணும். இந்த ஏஎல்பி வகுப்புக்குள்ள நீங்களும் உள்ள வந்து கண்டிப்பா இது கத்துக்கிட்டு இதுக்குள்ள இருக்கிற பலன நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு, உங்கள சார்ந்தவங்களுக்கு நீங்க நல்லது கண்டிப்பா நடத்தணும். ஸோ உங்களுக்கும் நெறைய மாற்றங்கள் வந்து உருவாகணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. ஸோ கண்டிப்பா வந்து இந்த ஏஎல்பி வகுப்புக்குள்ள நீங்களும் வாங்க. கண்டிப்பா கத்துக்கோங்க. ஸோ கத்துக்கிட்டு இதில நீங்களும் நலன் பெறணும். ஸோ உங்களுடைய முதல் மாற்றங்கள் இங்கருந்து ஆரம்பிக்கட்டும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. இந்த ஏஎல்பி லக்ன முறையை கண்டுபிடித்த நம்ம ஐயாவுக்கு நம்மள நெஞ்சார்ந்த நன்றிய சொல்ற தருணம் இது. ஸோ இவ்ளோ விஷயங்கள வந்து துல்லியமா நம்மளால சொல்ல முடியுது அப்படின்னா, இங்க ஏஎல்பி ஜோதிடத்தில கத்துக்கிட்ட மாணவி நானும் இங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னா, ஐயா தான் காரணம். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில நன்றி. இதே மாதிரியான நெறைய நல்ல விஷயங்கள வந்து ஜோதிடத்தில கத்துக்கிட்டு, இந்த ஏஎல்பி முறையில நம்ம கண்டிப்பா பயணிக்கணும். நீங்களும் நலன் பெறணும் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சித்தர் பூமி